வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இனிக்கிறையே கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 26. காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே ஆரியன் கிருஷ்ணவிடம் ராகவிக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா என்று விசாரிக்க, ஆரியன் முகத்தை வைத்தே விஷயம் எதுவோ பெரியது என்பதை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணவ் முதலில் ஸ்ரீயை குறித்து ராகவி பேசி அதை வைத்து கிளாஸில் நடந்த சண்டையை கூறியவன், பிரச்சனை நடப்பதற்கு முன்பு தினமும் இரவு ராகவி அவனுக்கு அழைத்து போன் பேசியதையும் பிறகு இவன் அவள் நம்பரை பிளாக் செய்ததையும் கூறி, அதைத் தொடர்ந்து மறுநாளை ராகவி அவனை காதலிப்பதாக கூறியதையும் இவன் மறுத்ததையும் மறைக்காமல் கூறிவிட, கேட்டபடி வண்டியை ஓட்டிய ஆரியன், இவ்வளோ நடந்திருக்கு, உனக்கு வீட்டில் சொல்லணும்னு தெரியாதா கிரிஷ்? அன்னைக்கு எத்தனை முறை கேட்டேன், கிளாஸில் யார் கூடவும் ப்ராப்ளம் இருந்துச்சான்னு. ஸ்ரீயும் ஒரு வார்த்தை சொல்லலை, அதுவும் லவ் ப்ரப்போசல் வர நடந்திருக்கு என்றவனின் குரல் அத்தனை கடுமையாக வெளிவந்திருக்க, பிரச்சனை என்னவென்று தெரியாத கிருஷ்ணவ் வாயையே திறக்கவில்லை. ஆரியனை தொடர்ந்து, அன்னைக்கே நீ நடந்ததை வீட்டுக்கு சொல்லி இருந்தா நாங்கள் என்னென்னு விசாரிச்சிருந்திருப்போம்ல கிரிஷ். அவ்வளோ பெரிய பையனாடா நீ, சின்ன விஷயத்தை போயிட்டு எந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றவன் கிருஷ்ணவ் அன்று ராகவி மீது உணவு டப்பாவை தூக்கி போட்டதுக்கும் கண்டித்துவிட்டு, ராகவிதான் பாத்ரூம் சுவற்றில் எழுதியது என்று கூற கிருஷ்ணவிற்கு பயங்கர அதிர்ச்சி. ஓ மை காட், ப்ராமிஸா ராகவி இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருப்பான்னு கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. ஸ்ரீக்கும் ப்ரப்போசல் பற்றி எதுவும் தெரியாது, திரும்ப எதுவும் அவள் ப்ராப்ளம் கொடுத்தா வீட்டில் சொல்லிடலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவள் பெருசாக எங்கள் பக்கமே வரதில்லை, நானும் பேசுறதில்ல, ஈவன் மறந்து கூட போயிட்டேன். கடைசியில் காலேஜ் முடியும் போது போயிட்டு, அதுவும் ஸ்ரீக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆன பிறகு பழிவாங்க இப்படி பண்ணியிருக்கானா? எவ்வளோ வெஞ்சன்ஸ் அவளுக்கு! ஷாக்கிங் பிஹேவியர் என்றவனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் ராகவி மீது. அன்று பாத்ரூம் சுவற்றில் எழுதப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டதும் எப்படி இருந்தது அவனுக்கு? ஆரியனுக்கும் மனதினுள் பயங்கர எரிச்சல்தான். அதிலும் பானுரேகா என்ற பெயரை கேட்கவே அவனுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. சொந்த மாமன் மகனை குறித்தே தவறாக, அதுவும் பொதுவெளியில் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ராகவி எழுதியிருந்ததையும் அவனால் கொஞ்சமும் ஜீரணிக்கவே முடியவில்லை. அப்பொழுதுதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் புரிந்தது. பானுரேகாவும் சரி ராகவியும் சரி இருவருமே ஸ்ரீயிடம் கொஞ்சமும் மரியாதையின்றி நடந்து கொண்டு இருக்கின்றனர் என்பது. அந்த எண்ணம் மேலும் அவனின் எரிச்சலை அதிகரிக்க, இன்றே இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்ற முடிவுடன் ராகவியின் வீட்டை அடைந்தான். இவர்களுக்கு முன்பே அங்கு பிரதீப் வந்து தனது காரில் காத்திருந்தான். இவர்கள் மூவரும் கேட்டை திறந்து உள்ளே சென்று வீட்டின் காலிங் பெல்லை அழுத்த, மதிய உணவுக்கு பின் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பானுரேகாவிற்கு சத்தத்தில் தூக்கம் கலைந்து விட்டது. இந்த நேரத்தில் போயிட்டு யாரு என்று அசைந்தவர் தொடர் காலிங் பெல் சத்தத்தில், இந்த ராகவி என்னதான் பண்றாளோ, போயிட்டு யாருன்னு பார்க்காம எப்ப பாரு காதல அந்த ஹெட்செட்டை சொருவிக்கிட்டு என்று திட்டியபடி எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தவர் வந்து கதவை திறக்க நின்று இருந்தவர்களை பார்த்ததும் ஒரு நிமிடம் பானுரேகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தும் வாங்கப்பா வாங்க என்று பொதுவாக ஆரியனையும் பிரதீப்பையும் பார்த்து வரவேற்றவர் கிருஷ்ணவிடம், நீ வரேன் இந்த ராகவி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பாரு கிருஷ்கண்ணா, வா வா உள்ளதா ராகவி இருக்கா என்று பேசியபடி அவன் கையை பற்றி உள்ளே அழைத்து செல்ல ஆரியன் பிரதீப்பிடம் கண்ணை காட்டினான். பிரதீப், மேடம், நான் பிரதீப் குமார், PK பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியிலிருந்து வந்திருக்கேன். உங்கள் டாட்டர் ராகவியை கொஞ்சம் அஃபிஷியலாக பார்க்கணும் என்றவன், இது என்னோட லைசன்ஸ் என்று தன் ஐடி கார்டை எடுத்து காட்ட, கிருஷ்ணவும் பானுரேகாவின் கையில் இருந்து தன் கையை வலுக்கட்டாயமாக உருவிக்கொள்ள, மூவரின் முகத்தையும் பார்த்த பானுரேகா, கூட்டிட்டு வரேன்ப்பா என்று விட்டு ராகவியின் அரைப்பக்கம் நடந்தவர் மனதில், விஷயம் என்னன்னு ஒன்றும் தெரியலையே, டிடெக்டிவ் எல்லாம் எதுக்கு, இந்த பொண்ணு வேற இன்னும் வெளியே வராமல் உள்ளே என்ன பண்ணுதோ என்று நினைத்தபடி உள்ளே சென்றவர் படுக்கையில் தொங்கிக் கொண்டிருந்த ராகவியை பார்த்து, ஏ ராகவி எழுந்திரடி சீக்கிரம், ஏன்னு தெரியல உன் மாமனுங்க அதிசயமாக வந்திருக்கானுங்க, கூட வேற எவனோ வந்திருக்கான் என்றபடி படுக்கையை நெருங்கியவர் அவள் இன்னமும் கொஞ்சமும் அசையாமல் இருப்பதில், கல்லு குண்டு மாதிரி படுத்திருக்கிறத பாரு என்றபடி அவளை பிடித்து உலுக்க அவள் மீது கை வைத்தவரின் கைகள் நொடியில் நடுங்கி போனது. ராகவி என்னடியாச்சு, ஏன் உடம்பு பிடிச்சில்லுன்னு இருக்கு, எழுந்திரு ராகவி என்றபடியே அவள் மீது பொருத்தியிருந்த போர்வை விலக்கிய பானுரேகா மறுகணம், ஐயோ ராகவி என்று கத்திய கத்தில் ஆரியன் பிரதீப் கிருஷ்ணவ் அனைவரும் அடித்து பிடித்து அறை உள்ளே ஓடி வந்திருந்தனர். பானுரேகாவிற்கு பயங்கர படபடப்பு. என்னாச்சாண்டி என்றபடி முதலில் உள்ளே வந்திருந்த ஆரியனும் ராகவியை பார்த்து பதறிவிட்டான்.
அவளின் கை கால்கள் இரண்டும் பயங்கரமாக உப்பி வீங்கி நிறம் மாறியிருக்க, ராகவி என்றபடி அவளின் நெற்றியில் கை வைத்து பார்த்த ஆரியன், காட், கிரிஷ் சீக்கிரம் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிடா என்று கத்தியவன் தன் கார் சாவியை தூக்கி அவன் புறம் போட்டுவிட்டு, பிரதீப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, ஹாஸ்பிட்டல் போயிடலாம், லுக் சோ ஸ்கேரி என்றபடி அப்படியே ராகவியை போர்வையுடன் தூக்க பார்க்க அவள் தன் இடையில் ஸ்கர்ட்டில் சொருகி வைத்திருந்த டைரியும் போனும் வெளிவந்து விழுந்தது. அதை பார்த்த பிரதீப், சூசைட் அட்டம் போலடாரி என்றபடி அதை எடுக்க ஆரியனின் கைகள் பயங்கரமாக நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஏதோ உடம்புக்கு ஒற்றுக்கொள்ளவில்லை போல் என்றுதான் முதலில் நினைத்திருந்தான். உடனே ராகவியை தூக்கி கொண்டு அவன் வெளியே ஓட விடுவிடு வென்று பிரதீப் சுற்றி முற்றி வேறு எதுவும் உள்ளதா என்று பார்த்து அங்கேயே குப்பை தொட்டியில் இருந்த மருந்தட்டையை எடுத்துக்கொண்டு அவனும் வெளியே ஓடிவிட பானுரேகாவிற்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. புத்தியில் எதுவுமே ஏறவில்லை. வேர்த்து கொட்ட அப்படியே ஜடமாக நின்று இருந்தவர் ஆரியன் வெளியேறிய பின்னர்தான் சுயம் வந்து திபு திபு வென்று அழுதபடி வெளியே ஓடினார். அதற்குள் கிரிஷவ் காரை தயாராக ஸ்டார்ட் செய்து வைத்திருக்க, பிரதீப் நீ டிரைவ் பண்ணுடா என்ற ஆரியன் பின்புறம் ராகவியை படுக்க வைத்து உடன் அமர்ந்து கொள்ள ஓடி வந்த பானுரேகாவும் காரில் ஏற்றி கொண்டார். கார் மருத்துவமனை நோக்கி பறந்தது. வழியிலேயே ஆரியன் அருகில் இருந்த மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து தகவல் கூறி அனைத்தையும் தயாராக வைக்க கோர அடுத்த 20 நிமிடத்தில் ராகவிக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பமானது. 1 மணி நேரம் சென்று வெளிவந்த தலைமை மருத்துவர், பேஷண்ட் பிபி மாத்திரை ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க, 3 மணி நேரம் மேலே ஆகியிருக்கு. ஸோ பிளட்ல முழுக்க மருந்து கலந்து அவங்களோட ப்ரெஷர் சுத்தமாக குறைஞ்சிருக்கு. அதனால் ஹார்ட் ரொம்ப வீக் ஆகி இரத்த ஓட்டம் ட்ராப் ஆகி அதை தொடர்ந்து பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் உடம்பு முழுக்க வீக்கம் என்றவர் இறுதியாக, ஐ எம் சாரி டு சே திஸ், பிழைக்க வைக்கிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது என்று விட அதை கேட்ட பானுரேகாவோ தலையில் அடித்தபடி, ஐயோ இந்த பாவி பொண்ணு ஏன் இப்படி பண்ணிச்சுன்னு தெரியலையே, இதுவரை ஒரு குறை அவளுக்கு நாங்கள் வச்சது இல்லையே, கடவுளே என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துடு என்றபடி அழ மருத்துவர், உயிர் இன்னும் இருக்குது, இப்போதைக்கு செயற்கை சுவாசம் கொடுத்துட்டு இருக்கோம், இதயன் ஃபங்க்ஷனாக ஃபேஸ் மேக்கர் செயற்கை இதயம் முடுக்கி வச்சுருக்கோம், உங்களுக்கு ஓகேனா அடுத்தடுத்த முறைகள் மூலம் ட்ரை பண்ணலாம், பட் எங்களால் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது என்றவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்மை கையெழுத்து போட நீட்ட அவர் அருகில் நின்று இருந்த கிரிஷவோ டாக்டர் கூறியதை கேட்டு அரண்டு போய் அப்படியே நின்று இருந்தான். 1000 தான் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஒரே ரத்தம் என்னும்போது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் தானே. ஆரியனுக்குமே மனம் முழுக்க அதிர்ச்சி மற்றும் கலக்கம்தான். இருந்தும் தன்னைத்தானே நிலைப்படுத்தி கொண்டவன் ராகவியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், இறுதி வரை முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் டாக்டர் நீட்டிய பேப்பரை வாங்கி விடுவிடுவென்று அதை படித்தபடியே அவரிடம் ட்ரீட்மெண்ட் குறித்த விவரங்களை கேட்டுக்கொண்டவன் பானுரேகாவிடம், ஆண்டி டைம் போயிட்டு இருக்கு, இதில் சீக்கிரம் சைன் பண்ணுங்க ப்ளீஸ் என்று பேப்பரை நீட்ட பானுவும் வேறு வழியின்றி கையெழுத்து போட்டு தந்தார். வாங்கி கொண்ட டாக்டர், ஓகே ஆரியன், முன்பணம் கட்டிடுங்க, சாரி ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படி என்றவர் நர்ஸிடம், பில் போடும் இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போங்க என்று விட்டு உள்ளே செல்ல ஆரியன் ஓடி சென்று கார்டு மூலம் பணத்தை கட்டி முடித்துவிட்டு வந்தான். உடனே ராகவிக்கு அடுத்த கட்ட சிகிச்சைகள் ஆரம்பமானது. ஆரியன் கலைவாணனுக்கு அழைத்து விஷயத்தை கூறி அவரையே ராகவியின் தந்தைக்கும் அழைத்து விஷயத்தை கூற சொல்லிவிட்டு வைத்தவன் அவசர பிரிவுக்குள் வர அங்கு பானுரேகாவோ இன்னும் கத்தி புலம்பியபடி தன்னைத்தானே அடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்க அருகில் கிரிஷவ் செய்வதறியாது நின்று இருந்தான். ஆரியன், ராகவிக்கு ஒன்றும் ஆகாதாண்டி, டாக்டர் பிழைக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு தானே, கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லலைல்ல, ஸோ நம்பிக்கையாக இருக்கலாம், கண்டிப்பாக ராகவிக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் இப்படி அழுதுட்டு இருந்தால் அப்புறம் உங்களுக்கும் பிபி அதிகமாயிடும், அப்புறம் நாங்கள் யாரை பார்க்குறது, ஸோ கொஞ்சம் உங்களை நிதானப்படுத்திக்கோங்க என்று அவருக்கு ஆறுதல் கூறியவன் அருகில் இருந்த வார்ட் பாயை அழைத்து தண்ணீர் பாட்டில் ஒன்றை வாங்கி கொண்டு வர சொன்னவன் கிருஷவியும் கண்ணால் தேற்றிக் கொண்டே இருக்க அதற்குள் ராகவியின் டைரியை முழுதாக படித்து முடித்து ஃபோனையும் முழுக்க ஆராய்ந்து விட்டிருந்த பிரதீப் தன் டீமுக்கு உடனே அழைத்து முன்பே சேகரித்திருந்த கார்த்திக்கின் கைரேகை மற்றும் கையெழுத்துடன் ஆண்கள் ரெஸ்ட் ரூமில் இருந்து எடுத்த மாதிரிகளை ஒப்பிட்டு பார்க்க கூறியவன் அவர்கள் சரிபார்த்து 100% மேட்ச் ஆவதாக கூறியவுடன் ஆரியனிடம் வந்த பிரதீப், ஆரி கொஞ்சம் முக்கியமாக பேசணுண்டா, தனியாக போகலாமா, விஷயம் ரொம்ப சீரியஸ் என்று அழைக்க, கிரிஷ் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன்டா, நீ ஆண்டி கூடவே இரு, எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு கால் போடு கிரிஷ் என்றவன் அவனிடம் தன் கார்டு ஒன்றை எடுத்து கொடுத்துவிட்டு பிரதீப்புடன், என்னடா ஆச்சு என்றபடி அருகில் அவர்களுக்கு கொடுத்திருந்த அறைக்குள் செல்ல கதவை அடைத்த பிரதீப், ஆரி காலேஜில் பாய்ஸ் ரெஸ்ட் ரூமில் உன் பிரதர் அண்ட் ஒய்ஃபை பற்றி எழுதியிருந்த இன்னொரு ஆளையும் ஃபைன் செய்தாச்சுடா, அவன் தான் மெயின் கல்பிரேட், உன் கசன் நல்லா கீ கொடுத்து ஆட வச்சிருக்கான் ராஸ்கல், உங்களை கடத்தினதும் அவன்தான் பொறுக்கி பையன்
என்று கூறி டைரி மற்றும் போனை காட்ட படித்து பார்க்க ஆரியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதிலும் பானுரேகா ராகவிக்கு கிருஷவை காதலிக்க கூறி கொடுத்த அழுத்தங்களையும் அறிவுரைகளையும் அதன் மூலம் அவள் செய்தவைகளையும் அவளின் எழுத்துக்கள் மூலம் படிக்க இப்படியும் ஒரு தாயா என்று ஆரியனுக்கு அக்கணம் தோன்றியது. அப்படி ஒரு ஆத்திரம் பானுரேகா மேல், அதைவிட அடுத்து வந்த கார்த்திக் மேல். ஒரு காலேஜ் படிக்கும் பையனா இவ்வளவு செய்திருக்கின்றான்? கொஞ்சமும் நம்பவே முடியவில்லை அவனால். ஆள் கடத்தல், நகை திருட்டு, அதை வைத்து பிளாக்மெயில், பிசிக்கல் அபியூஸ் அனைத்தையும் ஒன்று விடாமல் ராகவி எழுதியிருக்க ஒவ்வொன்றாக படிக்க ஆரியனின் இரத்த அழுத்தமே எகிர தொடங்கிவிட்டது. ராகவி டைரியில், அன்னைக்கு ஆரியன் மாமாவையும் ஸ்ரீயையும் கடத்திட்டு போய் எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீயை கேங் ரேப் செஞ்சுட்டு அந்த பழிய ஆரியன் மாமா மேலே போட்டு அந்த வீடியோவையும் வெளியே விடுறதா இருந்திருக்காங்க. அப்படி மட்டும் ஸ்ரீக்கு நடந்திருந்தா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதே மாதிரி தான் கிருஷ் மாமாவையும் ஸ்ரீயையும் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் சொன்னதை கேட்டு புத்தி கேட்டு ரொம்ப சீப்பாக நான் நடந்துக்கிட்டேன். மம்மி நகையெல்லாம் வேற திருடி நிறைய தப்பு செஞ்சுட்டேன் என்று அனைத்தையும் ஒன்று விடாமல் எழுதியிருந்த ராகவி இறுதியில், எனக்கு தெரியும் 1000 தான் மம்மி சொல்லி இருந்தாலும் சரி, கார்த்திக் சொல்லி இருந்தாலும் சரி, அதை கேட்டு நான் பண்ணது எல்லாமே மன்னிக்க முடியாத தப்பு. ஸோ கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். எஸ், அனுபவிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் ரொம்ப பேட். அந்த கார்த்திக் ஒவ்வொரு முறையும் என்னை தொடும்போதும் கோழையும் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். தப்பு செய்யும் போது இருந்த தைரியம் அதை வெளியே சொல்ல எனக்கு இல்லை. நான் ரொம்ப கெட்ட பொண்ணு. அதனால தான் கடவுள் என்னை இப்படி பனிஷ் பண்ணிட்டாரு. நான் பண்ண தப்புக்கான தண்டனை தான் இதுன்னு நான் நினச்சிக்கிட்டாலும் என்னால் கொஞ்சமும் இது தாங்க முடியலை. கால் கேர்ள்ஸ் எல்லாம் தினம் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க தானே, அதே மாதிரி நாமளும் இருக்கலான்னு கூட யோசித்தேன். பிகாஸ் சூசைட் பண்ணிக்கிறத பற்றி நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்றவளின் எழுத்துக்கள் அத்தனை மனதைரியம் மிக்க ஆரியனின் கண்களில் இருந்தே நீரை வரவைத்து விட்டு இருந்தது. கண்ணீர் எழுத்துக்களை மறைக்க அதன் பிறகேதான் எழுதியிருப்பது அவனுக்கு புரிந்தது. அதில் அதிர்ந்து தன் கண்களை துடைத்தவன் மேலும் வாசிக்க, ராகவி, என்னால் கொஞ்சமும் கார்த்திக் என்ன தொடுறத தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவன் கூட செக்ஸ் வச்சுக்க முடியும்? ரொம்ப அருவருப்பாக பயமாக இருக்கு. அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிற தைரியமும் எனக்கு இல்லை. உண்மை தெரிஞ்ச பிறகு உங்களை யாரையும் என்னால் கண்டிப்பாக பார்க்கவும் முடியாது. ஸோ முடிவு பண்ணிட்டேன். இந்த டைரியை நீங்கள் படிக்கும்போது இந்த ராகவி கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டா. சாரி என்று எழுதியிருந்தவளின் கண்ணீர் டைரியில் ஆங்காங்கே ஊறி இருக்க இறுதி பக்கத்தில், ப்ளீஸ் டேடி, ப்ளீஸ் மம்மி, எனக்காக ஒன்று செய்யுங்க. இந்த டைரியையும் என்னோட ஃபோனையும் போலீஸ்கிட்ட தயவு செஞ்சு சேர்த்துடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். குடும்பமான அது இதுன்னு மறைச்சிடாதீங்க. ப்ளீஸ், ஐ பெக் யூ. இன்னொரு ராகவி இந்த உலகத்தில் உருவாக வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றவள் அடுத்தடுத்து எழுந்திருந்தவை எல்லாம் வார்த்தைகளில் வடிக்க முடியாதவை. அவள் மீது நடத்தப்பட்ட வன்கொடுமை சீண்டல்கள் அனைத்தையும் கூறியிருந்தவள் கடைசி பக்கத்தில், உண்மையா கடவுள் இருந்தா எனக்காக அவர்கிட்ட ஒன்று வேண்டிக்கோங்க. அடுத்த ஜென்மத்திலாவது நான் ஸ்ரீவள்ளி குமுதவள்ளி மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிறக்கணும்னு. பிகாஸ் இந்த உலகத்தில் திரும்ப பிறந்து ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு நான் வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு என்றவள் அதற்கு மேல் எழுத முடியாத அத்துடன் முடித்திருக்க டைரியை மூடி வைத்த ஆரியனுக்கு தான் எவ்வாறு உணர்கிறோம் என்றே புரியவில்லை. ராகவியின் ஒவ்வொரு எழுத்துக்களும் அவள் எவ்வளவு மன அழுத்தங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு போராடி இருக்கின்றாள் என்பதை அப்படியே காட்டியிருக்க அவள் மீது கொஞ்சமும் அவனுக்கு கோபமே வரவில்லை. குற்றவாளியின் புறமிருந்த பிரச்சனையை பார்த்ததில் இத்தனை பேர் இருந்தும் அச்சிறு பெண்ணை விட்டுவிட்டோமே என்ற பாவமாகத்தான் இருந்தது. அப்படியே தன் முகத்தை மூடியபடி ஆரியன் அமர்ந்து விட்டான். ராகவி சொன்னது போல் அன்று மட்டும் ஸ்ரீக்கு ஏதாவது நடந்திருந்தால் என்பதை நினைத்தவனுக்கு அதை மேலும் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. தாலி கட்டிய கணவன் அவனின் சிறு தொடுகையை ஏற்றுக்கொள்ளவே அவளுக்கு எத்தனை காலமானது? மலரின் மெல்லியதாகிற்றை பெண்மை. அன்று ஹோட்டலில் அவள் இருந்த நிலையையும் அவன் போலீசிடம் பட்ட பாட்டையும் நினைத்தவன் உடனே எழுந்து கொண்டான். அந்த ராஸ்கலை விடவே கூடாது பிரதீப் என்றபடி தன் போனை எடுத்து டிஜிபிக்கு அவன் அழைக்கப் போக உடனே அவனை தடுத்த பிரதீப், கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரி. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கானா அவனுக்கு பின்னாடி கண்டிப்பாக பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உன் விஷயத்திலேயே எவ்வளோ சிக்கல். போதை மருந்து கொடுத்துருக்கான், ஆள் ஏற்பாடு செய்து கடத்தியிருக்கான், போலி ஐடி வச்சு ஹோட்டலில் ரூம் புக் செய்திருக்கான், அடுத்த நாள் போலீஸ் கேஸ் மீடியான்னு எவ்வளவு பண்ணியிருக்கான். இதெல்லாம் தனியாக ஒரு காலேஜ் பையனால் மட்டும் எப்படிடா பண்ண முடியும்? ராகவியையும் பாரு, எப்படியெல்லாம் பிளாக்மெயில் செய்திருக்கான். அதுவும் உங்கள் அப்பா மினிஸ்டர்னு தெரிஞ்சே இவ்வளவும் செய்திருக்கான்.
ப்ளஸ் அப்போவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் சொல்லியிருந்தேன்ல, அந்த முன்னாள் அமைச்சர் ஃப்ராடு அருணாச்சலமுக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு. ஸோ விஷயம் பெருசு, கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணலாம்டா. அங்கிளும் வரட்டும், பேசலாம். கார்த்திக் பற்றி மட்டும் விஷயம் இப்போதைக்கு லீக் ஆச்சுன்னா மெயின் ஆளுங்க எல்லாருமே எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்கு. ப்ளஸ் ராகவியோட மெசேஜ் வீடியோஸ் எல்லாமே வச்சு அவன் சொன்ன மாதிரியே கேஸை திசை திருப்பவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் கிருஷவ் மேலே கூட திருப்பி விட்டுடுவானுங்க. ராகவியோட டைரியை மட்டும் நம்ம ஆதாரமாக வச்சு மூவ் பண்ண முடியாதாரி. ராகவியோட உடல்நிலையும் இன்னும் எதுவும் உறுதியாகலை. சாட்சி சொல்ல அவ வேணும் என்று நுனி முதல் அடிவரை அந்த துறையில் இருந்து அவன் ஆராய்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ராகவியின் போனுக்கு அழைப்பு வர ஆரம்பித்தது. ஆரியன் எடுத்து பார்க்க கார்த்திக் தான் அழைத்து கொண்டிருந்தான். கார்த்திக்கின் எண்ணை பார்த்த பிரதீப், அட்டன் பண்ண வேணாரே என்று கூற முழு ரிங் வந்து கட் ஆகியது. உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்ததற்கான நோட்டிஃபிகேஷன் காட்ட அதிலும் கார்த்திக் தான். கால் அட்டன் பண்ணு என்று மெசேஜ் அனுப்பியிருந்தவன் மீண்டும் கால் போட, பிளடி ஹெல் என்ற ஆரியன் பட்டென்று அவன் காலை கட் செய்துவிட்டு முன்பு இருந்த மெசேஜ்களை வைத்து, நான் பர்த்டே பார்ட்டியில் இருக்கேன் கார்த்திக், முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இப்போ கால் பேச முடியாது என்று விடுவிடுவென்று ஆங்கிலத்தில் மெசேஜ் டைப் செய்து அனுப்ப அதை படித்த கார்த்திக், ஓகே ஓகே, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஷார்ப்பாக கிண்டியில் இருக்க ஈவ்ஸ் அப்பார்ட்மெண்ட் நம்பர் D317க்கு வந்துடுறாகா என்று அனுப்ப ஆரியனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. இங்கு அவளே அவனால் சாவுடன் போராடி கொண்டிருக்கின்றாள். இவன் என்னவென்றால் தைரியமாக அட்ரஸ் கொடுத்து அழைக்கின்றான் என்று அவன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே மீண்டும் கார்த்திக் அடுத்த மெசேஜாக, இன்னைக்கு நைட்டு உனக்கு நான் கால் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ நல்ல நிம்மதியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வராகா. உனக்கான சொர்க்கத்தை காட்ட நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று ஏதோ காதலன் போல அனுப்ப அதை படித்த ஆரியனின் உடல் அப்படியே இருக்க ஆரம்பித்தது. அவனுக்கான நரகத்தை காட்டியே தீர வேண்டும் என்ற தீ அவனுக்குள் அக்கணம் பற்றி எரிய தொடங்கியது. ஆரியனின் முகத்தை பார்த்த பிரதீப் உடனே ஆரியன் கையில் இருந்த போனை வாங்கி, ஓகே ப்ரோ என்று கார்த்திக்கிற்கு பதில் அனுப்பிவிட அதற்கு பதிலாக ஒரு ஹார்ட்டின் ஸ்மைலியை அனுப்பிவிட்ட கார்த்திக் அத்துடன் ஆஃப்லைன் சென்று விட்டான். ஆரியன், பண்ணுறது பொறுக்கித்தனம், இதில் ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி கிளம்பி வரணுமா? எவ்வளோ ஈஸியாக கூப்பிடுறான். பொண்ணுங்க பற்றின நினைப்பே இதுக்கப்புறம் அவனுக்கு வரக்கூடாது. அவன் உடம்புல ஒரு நரம்பு விடாமல் அறுத்து எடுத்துடணும் என்று மொத்தமாக பொறுமையிழந்து கத்த பிரதீப்பும், ஷியோர்டா ஷியோர், நீ ரொம்ப உன்னை டென்ஷன் பண்ணிக்காத, கண்டிப்பாக நல்ல புடைச்சு எடுத்துடலாம். இந்த வயசுலேயே இவ்வளவு பண்ணுறான்னா எதிர்காலத்தில் விட்டால் எவ்வளவு பண்ணுவான் என்றபடி ராகவியின் போனை பத்திரமாக தன் பாக்கெட்டினுள் அவன் வைக்க அங்கு கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த கிருஷவ் ராகவியின் தந்தை வந்துவிட்டதாக ஆரியனிடம் கூறினான். தன் கைமுட்டிகளை மடக்கி உணர்வுகளை அடக்கிய ஆரியன் சென்று ராகவியின் தந்தையிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வெளிவந்த தலைமை மருத்துவர், இப்போ கொஞ்சம் பேஷண்ட் உடம்பு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ரெஸ்பாண்ட் ஆகுது. ப்ரெஷர் முழுக்க கண்ட்ரோல் ஆகலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் வந்துட்டே தான் இருக்குது. சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது நல்லதாக போச்சு. நல்ல முன்னேற்றம். உடம்புல நிறைய இடத்துல வாட்டர் பிளாக் ஆகியிருந்தது, அதையெல்லாம் இப்போ கிளியர் செய்துட்டோம் என்று கூற அனைவருக்கும் எங்கோ ஒரு மூலையில் சிறு நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது. அதை பார்த்த மருத்துவர், உயிருக்கு இனி ஒன்றும் ஆபத்து இல்லை, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு கொஞ்சமும் கான்ஷியஸ் வரல. ஸோ இது டெம்பரவரி கோமாவா இல்லை நிரந்தர கோமா ஸ்டேஜான்னு தெரியல என்று கூற அதில் அதிர்ந்த பானுரேகா, என்ன தெரியலையா? பணம் கட்டுன்னு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு 108 டெஸ்ட் எடுத்தீங்க. இன்னும் என் பொண்ணுக்கு என்னன்னு கண்டுபிடிக்காம எதுக்கு இருக்கீங்க? அவளுக்கு மட்டும் சரியாகாம இருக்கட்டும் என்று டாக்டரிடம் சண்டைக்கு போக, டாக்டர், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். பீட்டா பிளாக்கர்ஸ் ரொம்பவும் ஓவர் டோஸ் ஆகியிருக்கு. மற்ற இடமா இருந்திருந்தா பார்த்தே இருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட எல்லா டீமும் இருக்கனால தான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து என்னன்னு பார்த்து எப்படியோ உயிரை பிடிச்சு வச்சிருக்கோம் என்றவர் இறுதியில், பொதுவாக சூசைட் கேஸ் எல்லாம் நாங்கள் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மினிஸ்டர் சன் கேட்டுக்கிட்டதால தான் பண்ணாமல் இருக்கோம். நீங்கள் என்னென்னா இப்படி பேசுகிறீங்க, வேணும்னா ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க என்று விட, இங்கு தன் ஆட்சி செல்லுபடி ஆகாது என்று அறிந்த உடனே பானுரேகா, இல்லை நீங்களே பாருங்க டாக்டர், ஏதோ பெத்தவ ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டேன் என்று சரணடைந்து விட்டார். டாக்டர், ஒரு அம்மாவா உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது மேடம். கண்டிப்பாக உங்கள் பொண்ணை மீட்டு எடுக்க என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் என்று விட்டு உள்ளே சென்று விட மறுநிமிடமே பானுரேகா, பணம் கட்ட சொல்லும்போது மட்டும் நல்ல வக்கனையாக பேசினா எல்லாம் கட்டி முடிச்சதோ எப்படி திமிரா பேசிட்டு போகிறான் படுபாவிங்க, என் பொண்ணை என்ன பண்ணுறாங்களோ என்று புலம்பி அழ ஆரம்பிக்க அவரை பார்த்த ஆரியனுக்கு சீ என்று இருந்தது. நாய்வாலை நிமிர்த்த முடியுமா என்ன? அனைத்திலும் கெட்டதை மட்டுமே தேடும் பானுரேகாவின் இந்த குணம்தானே ராகவியின் இந்த நிலைக்கான பிள்ளையார் சொல்லி.
பானுவின் அருகில் நின்றிருந்த கனகவேலு இதை எதையும் கவனிக்க கூட இல்லை. நொடியில் அவர்களின் குடும்ப கட்டமைப்பு ஆரியனுக்கு புரிந்திருந்தது. அப்பொழுது ஆரியனுக்கு கலைவாணனிடமிருந்து அழைப்பு வர அவசர பிரிவை விட்டு வெளியே தனியாக வந்து எடுத்து பேச ஆரம்பித்தான். ஆரியன் ராகவி பற்றி கூறியதுமே திருச்சியில் இருந்த கலைவாணன் உடனே அங்கிருந்து சென்னைக்கான ஃப்ளைட்டில் கிளம்பியவர் 1 மணி நேர பயணத்திலேயே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிவிட்டு இருந்தார். ஆரியனிடம் ராகவி பற்றி விசாரித்தவர், இப்போதைக்கு பாட்டிக்கு விஷயம் எதுவும் தெரிய வேணாம், பைரவிக்கு கூட சொல்ல வேணாம் ஆரி என்றவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ என்று விட்டு வைக்க தங்களுக்கான தனியறை வந்த ஆரியன், அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார் பிரதீப், கண்டிப்பாக வந்த அடுத்த செகண்டே விஷயம் என்னென்னு தோண்ட ஸ்டார்ட் பண்ணிடுவார். கார்த்திக் விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வந்தால் உடனே அவர் போலீஸ்கிட்ட தான் போவார். அவருக்கு எதையும் சட்டப்படி முறையாக தான் செய்யணும், உனக்கு தான் தெரியுமே என்றான். பிரதீப்போ, இப்போதைக்கு யார்கிட்டையும் கார்த்திக் பற்றி சொல்ல வேணாம் ஆரி. ராகவி தவிர நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே இப்போதைக்கு கார்த்திக் பற்றி தெரியும். நான் போயிட்டு அவன் யார் என்னன்னு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன் என்று அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அங்கு கிரிஷவ் வந்து சேர்ந்தான். உடனே இருவரும் அமைதியாகி விட்டனர். ஆரியன், சொல்லு கிரிஷ் என்று அவனிடம் கேட்க அவர்கள் இருவரின் முகத்தையும் பார்த்த கிரிஷ், நீங்கள் காலில் வரும்போது திட்டினதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் மனசில் கில்ட்டியாக இருந்துச்சுன்னா, கடைசியில் பார்த்தா இப்படி நடந்துருச்சு. எதுக்கு நான் ராகவி இவ்வளோ பெரிய முடிவெடுத்தா? அதுவும் டாக்டர் சொல்கிறதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மனசு அடிச்சுக்குது. நீங்களும் வேற ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ராகவியோட இந்த தப்பான முடிவுக்கு நான் தான் காரணமானா என்றவன் இறுதியில் மொத்தமாக உடைந்து போனான். ஒருவரின் உயிர் பிரிய தான் காரணமாகிவிட்டோமோ என்ற எண்ணத்தில். உடனே ஆரியன், டெக்ரிஷ் என்னடா அது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு, எவ்வளோ பிரேவானவன் என் தம்பி என்றபடி தன் தோளை தாண்டி வளர்ந்துவிட்ட தன் தம்பியை அப்படியே அணைத்து கொண்ட ஆரியன் அவன் முதுகில் தட்டியபடி, ராகவியோட இந்த முடிவுக்கு நீ காரணம் இல்லை கிரிஷ், தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதுடா, டோன்ட் வரி என்று ஆறுதல் படுத்த அப்பொழுதும் கிரிஷவ் நம்பாது, எனக்காக சொல்றீங்களாண்ணா என்று கேட்க ஆரியனுக்கு இவ்விஷயத்தை மறைப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்பது புரிந்தது. அதைவிட உண்மை தெரியும் வரை கிரிஷவ் மேலும் மேலும் குழம்பி தன்னைத்தானே வருத்தி கொள்வான் என்பது புரிய, நாளை தெரியப்போவது இன்றே தெரியட்டும் என்ற முடிவுடன், யாருன்னு சொல்கிறேன் கிரிஷ், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் என்றவன், ஸ்ரீயோட சிஸ்டர் குமுதவளியை நீ லவ் பண்ணுறியா என்று நேரடியாகவே அவன் கேட்டுவிட கிருஷவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இதுவரை ஸ்ரீ தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயத்தை அவன் கூறியது இல்லை. நிச்சயம் ஸ்ரீ ஆரியனிடம் கூறியிருக்க மாட்டாள் என்பது அவனுக்கு உறுதி. அப்படி இருக்கையில் யார் ஆரியனிடம் இவ்விஷயத்தை கூறியிருப்பார்கள்? அதுவும் இப்பொழுது போய் என்று யோசித்தவனுக்குள் ராகவி அவனை காதலிப்பதாக அவனிடம் சொன்னது ஞாபகம் வர, ஷிட் என்று உள்ளுக்குள் பதறியவன் ஆரியனிடம், ஆமாண்ணா நான் குமுதவளியை லவ் பண்ணுறேன், பட் ஒன் சைடா, இதுவரை அவகிட்ட நான் சொல்லலை என்று தைரியமாக உண்மையை ஒப்புக்கொண்டவன், ஏன் திடீர்னு இதை கேட்குறீங்கண்ணா? உங்களுக்கு யார் சொன்னாங்க ராகவியோட இந்த முடிவுக்கும் நான் குமுதவளியை லவ் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று அவன் சந்தேகமாக கேட்க, கிரிஷவின் கையில் ராகவி எழுதிய டைரியை வைத்த ஆரியன், படிச்சு பாரு கிரிஷ், தெரியும் என்று அவனை அமர வைத்து அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். கிரிஷவின் கரங்கள் வேக வேகமாக டைரியின் பக்கங்களை புரட்டத் தொடங்கியது. 28 வயது ஆண்மகன் ஆரியனையே ராகவியின் வரிகள் தலைகீழாக புரட்டி போட்டு இருக்க, வெறும் 21 வயதான கிரிஷவிற்கு எப்படி இருக்கும்? படிக்க படிக்க அவனுக்கு ஐயோ என்று இருந்தது. அதிலும் பானரேகா ராகவியை அவனை காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியதை படிக்கும் பொழுது ராகவி தினம் தினம் விடாது அவனுக்கு ஃபோன் பேசிய இரவுகளும் அவனிடம் வந்து அவள் அன்று கெஞ்சிய பொழுதும் அவன் கண்முன் வந்து சென்றது. இந்நாள் வரை ராகவியின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படும் அதீத அகம்பாவம், தான் என்ற தலைகணம், மற்றவர்களை எடுத்தறிந்து பேசும் குணம், எதிரில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கொஞ்சமும் காது கொடுத்து கேட்காத அவளின் குணம் போன்றவைகள்தான் கிரிஷவை அவள் பக்கமே தலை வைக்க கூடாது ஓட செய்திருந்தது. காரணம், அவன் வளர்ந்த சூழல் அப்படி. பைரவியும் சரி கலைவாணனும் சரி இதுவரை மறந்தும் யாரையும் அவன் முன்பு குறை சொல்லியோ தாழ்வாக பேசியோ ஏன் மரியாதையின்றி திட்டியோ அவன் பார்த்தது இல்லை. நல்லதை மட்டுமே பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவர். பணத்திமிர் என்ற ஒன்று அவனுக்கு கொஞ்சமும் வராதபடி வளர்த்திருந்தனர். வீட்டு வேலையாட்கள் தொடங்கி உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் சமம், அனைவரையும் ஒன்று போல மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது பிறந்ததில் இருந்தே பைரவியை பார்த்து அவன் கற்றது. அதே போல்தான் ரங்கநாயகியும் எந்த அளவுக்கு அவனுக்கு செல்லம் கொடுப்பாரோ அதே அளவுக்கு அவனை அவர் கண்டிக்கவும் செய்வார். தாய் தந்தைக்கு கொஞ்சமும் குறையாது. ஏன், ஒரு படிக்கு மேல் அவன் அண்ணன் ஆரியன். அவனை தொடர்ந்து கண்காணித்து அவன்
அவன் தவறும் இடங்களில் எல்லாம் கடுமை காட்டி கண்டித்து அவனை நேர்வழிப்படுத்துவான். ஒரு நாளும் தவறான பாதையை அவனுக்கு அவர்கள் யாருமே காட்டியதில்லை. ஸ்ரீயிடம் மட்டும்தான் அவன் வாழ்த்தனங்கள் எல்லாம். பானுரேகாவின் வளர்ப்பு இப்படியும் நாட்டில் பெற்றோர்கள் இருப்பார்களா, அதுவும் தன் சொந்த அத்தையே என்று அவன் அதிர்ச்சி அடைய வைத்தது. அதே மனநிலையுடன் அடுத்தடுத்த பக்கத்தை புரட்டியவனின் இதயம் எகிரி குதிக்க ஆரம்பித்தது. ராகவி மேல் பயங்கர கோபம் கூட வந்துவிட்டது. ச்ச, எதுக்கு இப்படி லூசுத்தனமா நடந்துகிட்டா என்று யோசித்தவனின் இதயமும் ஆரியன் போலவே நல்ல வேளை அன்று ஷீக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று துடித்து அடங்கியது. அதைத் தொடர்ந்து ராகவி நகை திருடியதை எல்லாம் பார்த்து அதிர்ந்தவன் அவனை பற்றியும் ஸ்ரீ பற்றியும் அவள் சுவற்றில் எழுதியது அனைத்தையும் வாசித்து இறுதியில் கார்த்திக்கின் வலையில் மொத்தமாக அவள் சிக்கி பெண்ணாய் அவள் பட்ட பாட்டை வாசிக்க ஆரம்பித்து முடித்தவனின் கரங்களில் இருந்து டைரி நழுவி கீழே விழுந்தது. அவளின் தவறுகள் நிச்சயம் பெரியதுதான், தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அவள் தவறிய சூழலும் அதற்கு அவளுக்கு கிடைத்த தண்டனைகளும் நினைத்து பார்க்க முடியாதவை. அவன் முகம் மொத்தமும் இருண்டு விட்டது. அதிர்ச்சியிலும் பயத்திலும் அவன் அசையக்கூட மறந்து போனான். கிரிஷவின் முதுகில் தட்டிய ஆரியன், எல்லாம் சரி பண்ணிடலாம் கிரிஷ், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கூடா என்றவன் மேலும், உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் கிரிஷ் நினச்சேன். பட் உன்னை சுற்றி இப்படியான ஆட்களும் வாழ்கிறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்னு தான் உன்கிட்ட காட்டினேன். ப்ளஸ் நீ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினச்சி என்கிட்ட இருந்து மறைச்ச விஷயம் எவ்வளோ தூரம் ட்ராவல் செய்திருக்கு பாரு. இன்னும் நீ சின்ன பையன் இல்லை. இனி ஒவ்வொரு அடியும் பொறுப்பாக, கவனமாக, முக்கியமாக நிதானமாக நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கணும் என்றவன் மேலும், ராகவி மூலம் அந்த ராஸ்கல் மாட்டணும்னு இருந்திருக்கு என்று கூற பிரதீப், ஆரி மணி இப்போவே நைட்டு 9க்கு மேலே ஆகிடுச்சுடா, உன் அப்பா ரீச் ஆகிட்டாரா தெரியல என்று நினைவுபடுத்த கிரிஷவ், அண்ணா அப்போவே அங்கிள் என்கிட்ட எதுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு விசாரிச்சாங்கண்ணா. நான் டீலர்ஸ் பார்க்க இந்த பக்கம் வந்தோன்னு சொல்லிட்டு பானு ஆண்டி அடுத்து எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வந்துட்டேன் என்று ராகவி தந்தை விசாரித்தது பற்றி கூற, சரியாக கலைவாணன் ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்கில் இருந்து ஆரியனுக்கு அழைத்து விட்டார். எந்த ஃப்ளோர் என்று கூறிவிட்டு வைத்த ஆரியன் தன் வாட்சை திருப்பி நேரத்தை பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் யோசித்தவன், அப்பா இங்கே வரதுக்குள்ள நானும் கிரிஷும் இப்போதைக்கு கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் பிரதீப். ரொம்ப நேரம் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது. மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் மறைக்கலாம், அவ்வளோதான் என்றவன் இனி ராகவியை கலைவாணன் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்துடன், கலைவாணனுக்கு ஹார்பரில் கொஞ்சம் கஸ்டம்ஸில் பிரச்சனை, அவசரமாக நான் கிளம்புகிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டவன் உடனே பிரதீப் மற்றும் கிரிஷவுடன் லிஃப்டை தவிர்த்து படியில் இறங்கி ஹாஸ்பிட்டல் விட்டே கிளம்பிவிட்டான். அருகில் இருந்த பீச் ரோட்டிற்கு ஆரியனின் காரும் பிரதீப்பின் காரும் சென்று நின்றது. பிரதீப், சரி ஆரி, நான் போயிட்டு அந்த கார்த்திகேயனு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன் என்று விட்டு கிளம்ப தயாராக சற்று யோசித்த ஆரியன், நானும் கூட வரேன் பிரதீப். இன்னைக்கு அந்த பொறுக்கி விஷயத்தை பார்த்து முடிச்சிடலாம், நாளைக்கே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம், வீணா அவனாலும் டென்ஷன் ஏறுது என்று விட நீண்ட நேரம் பீச் ரோட்டிலேயே காத்திருந்தவர்கள் ஊர் மொத்தமாக அடங்கிய பின்பு கிளம்பினர். கார்த்திக்கின் லீலைகளில் வெறும் 1% பற்றி அறிந்ததற்கே இப்படி என்றால் அவனின் மொத்தமும் அறிந்தால்? நள்ளிரவு மணி 1. கார்த்திக் கொடுத்திருந்த அப்பார்ட்மெண்ட் தகவல்களை வைத்து அவ்விடம் வந்தவர்கள் அப்பகுதியை நன்கு சுற்றி பார்த்து ஆள் நடமாட்டம் இல்லாததை உறுதி செய்து கொண்டு 2 தெருவிற்கு முன்பு காரை பார்க் செய்தனர். ஆரியன், கிரிஷ் நீங்கிரு, நானும் பிரதீப்பும் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரோம் என்று விட்டு கிளம்ப தயாராக கிரிஷவ், ப்ளீஸ்ண்ணா நானும் வரேன் என்றான். பிரதீப், ஆமாண்டா அவனும் வரட்டும், ஆன் டைம் போலீஸ் ரவுண்ட்ஸ் எதுவும் வந்து கிரிஷை தனியாக பார்த்தா பிரச்சனை என்று கூற சற்று யோசித்த ஆரியன் சரி என்றான். பிரதீப் தன் காரில் இருந்து மாஸ்க், கிளவுஸ், தலையில் அணியும் கவர் அனைத்தையும் எடுத்து தர மூவரும் அணிந்து கொண்டனர். மேலும் சில பாதுகாப்பு பற்றிய ஆலோசனைகளை கூறிய பிரதீப், செக்யூரிட்டி யாரும் கூட அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். நைட்டு முழுக்க வச்சு நல்லா கவனித்து யார் என்னென்ன ரெக்கார்ட் செய்துட்டு காலையில் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கூண்டோட பிடிச்சு கொடுத்துடலாம் என்றபடி தன் சட்டை பட்டனில் ஸ்பை கேமராவை பொருத்தியவன் தன் லைசன்ஸ்டு கன்னை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் பின்பக்கம் சொருக்கி கொண்டு டூல்ஸ் பாக்ஸையும் கையில் எடுத்துக்கொள்ள மூவரும் வீதியில் இறங்கி நடக்கத் தொடங்கினர். அடுத்த 10 நிமிடத்தில் கார்த்திக்கின் அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு முன்பு மூவரும் நின்று இருந்தனர். 2 நிமிடம் அப்படியே நின்று சுற்றத்தை உள்வாங்கிய பிரதீப் டூல்ஸ் பாக்ஸில் இருந்த கருவியை எடுத்து சத்தம் எழுப்பாமல் கதவில் இருந்த சாவி போடும் துளைநூல் விட்டு கதவை திறக்க முயற்சி செய்ய அப்பொழுது திடீரென்று பைக் வரும் சத்தமும் அதைத் தொடர்ந்து படியில் யாரோ ஏறி வரும் சத்தமும் லிஃப்ட் சத்தமும் கேட்க ஆரம்பித்தது. இவர்கள் இருந்தது கடைசி தளம் என்பதால் விடுவிடுவென்று மொட்டை மாடிக்கு செல்லும் படியில் ஏறி இவர்கள் நின்று கொள்ள கார்த்திக்கின் வீட்டிற்கு தான் ஃபுட் டெலிவரி பாய் வந்திருந்தான். இந்த நேரத்தில் இன்னும் தூங்காமல் இவன் சாப்பிட்டு கொண்டு வேறு இருக்கின்றானா என்ற எண்ணத்துடன் மூவரும் கீழே பார்த்து கொண்டு இருந்தனர். டெலிவரி பாய் சென்றதும் ஆரியன், இப்போ வந்தது ராகவி ஃபோனில் பார்த்த கார்த்திக் இல்லை பிரதீப்,
வேற பையன் மாதிரி இருக்கு, கூட எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையேடா என்றான். பிரதீப்பும், எஸ், வெளியே பார்த்தா சாதாரண அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, ஆனால் உள்ள சவுண்ட் ப்ரூஃப் செஞ்சு வச்சிருக்கானுங்க போல. பயங்கரமாக பாட்டு சத்தம் வேற, ஓப்பன் பண்ண அப்போ கேட்டுச்சு, சாதாரணமாக தோணலை என்றான். இடையில் கிரேஷ், அண்ணா அவன் டோர் லாக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன், அங்கே கீழே பாருங்க, 1 லைனில் வெளிச்சம் தெரியுது என்று கூற அதை பார்த்த பிரதீப், எஸ், டோர் திறக்கிற வேலை மிச்சம், வாட சீக்கிரம் உள்ளே புகுந்துடலாம் என்றபடி கீழே இறங்கியவன் கையில் துப்பாக்கியுடன் மெல்ல கதவை திறந்து முதலில் உள் நுழைய வீடு முழுக்க பொருத்தப்பட்டிருந்த சவுண்ட் பாரில் தத்தை 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 பல அத்தை பெத்த தத்தை என்று பாட்டு அலற அதனுடன் சேர்ந்து ஒரு பெண்ணின் மெல்லிய கதறல் சத்தம் அவ்வீடு முழுக்க பட்டு எதிரொலித்தது. அதில் அதிர்ந்த பிரதீப் வீட்டை சுற்றி தன் பார்வையை செலுத்த ஹாலில் யாரும் இல்லை. உடனே ஆரியனையும் கிருஷ்ணவையும் உள்ளே அழைத்து கொண்டவன் கதவை அடைத்து தாழ் போட உள்ளறையில் இருந்து வந்த அப்பெண்ணின் அலறல் சத்தம் ஒரு பெரும் சத்தமாக வெளிவந்து அதைத் தொடர்ந்து மெல்லிய முனகலாக மாறி மறைந்துவிட உடனே பல ஆண்களின் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. பதறியவர்கள் ஒரு நொடியும் தாமதிக்காது அவ்வறைக்குள் ஓடி சென்று பார்க்க அனைவருக்குமே தலை சுற்றிவிட்டது. முதலில் சுதாரித்த ஆரியன், ஷிட், பொறுக்கி நாய்களா, அந்த பொண்ணை என்னடா பண்றீங்க என்றவன் ஓங்கி தன் ஷூ காலால் சபரி முதுகில் மிதிக்க அவன் கட்டிலில் இருந்து சுருண்டு அந்த பக்கம் சென்று விழுந்திருந்தான். நொடியில் காட்சிகள் அனைத்தும் மாறிவிட்டது. பிரதீப் திவ்யாவின் மீதிருந்த மதனை பிடித்து இழுத்து கீழே தள்ளி உதைக்க ஆரம்பிக்க, டேய் யாருடா நீங்க, எப்படிடா உள்ள வந்தீங்க என்றபடி கையில் கேமராவை பிடித்திருந்த கார்த்திக் போதையில் தள்ளாடியபடி திவ்யாவை பார்க்க போன ஆரியனின் சட்டை காலரை பிடித்திழக்க அவனின் நிர்வாண உடலை மேலிருந்து கீழ் வரை ஒரு நொடி பார்த்த ஆரியன் அந்நொடி மொத்தமாக மிருகமாக மாறிவிட்டிருந்தான். அப்படியே கார்த்திக்கின் தலையை பிடித்து அருகில் இருந்த சுவற்றில் அதிவேகமாக மோதி அவனை கீழே தள்ளிய ஆரியன் ஷூ காலால் நொடியும் தயங்காது ஓங்கி அவனின் அடிவயிற்றில் இனி ஒரு பெண்ணை நீ தீண்டக்கூடாது என்ற முடிவுடன் மிதித்திருந்தது. போதையை தாண்டி வலியை உணர்ந்த கார்த்திக் வலியில் அலறத் தொடங்க அப்பொழுது மாத்திரம் தாழாது யூ என்று திட்டிய ஆரியன் மீண்டும் அதே இடத்தில் ஓங்கி 4 மிதி மிதிக்க அப்படியே அவன் சுரண்டு பாதி மயக்க நிலைக்கு சென்று இருந்தான். ஆரியன் மீண்டும் திவ்யாவை பார்க்க திரும்ப அங்கோ சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட அறியாது போதையின் பிடியில் மீண்டும் திவ்யாவின் உடலை மேயத் தொடங்கியிருந்தான் ஜெயச்சந்திரன். சி என்ற எண்ணத்துடன் அவனை பிடித்து இழுத்து கீழே தள்ளிய ஆரியன் தன் முழு பலத்தையும் திரட்டி அவனின் கால்களுக்கு இடையில் ஒரே ஒரு மிதிதான். எந்த சத்தமும் வெளிவராது அப்படியே மயங்கிவிட்டான். ஆரியன் திவ்யாவை பார்க்க அவளோ இம்மிருகங்களின் இச்சை சகதிகளுக்கு மத்தியில் உடல் முழுக்க கன்றி போய் சுத்தமாக நினைவு தப்பி வாடிய கொடியாக அசைவின்றி கிடந்தாள். ஐயோ, இவ்வளவு சின்ன பொண்ணா என்று உள்ளுக்குள் பதறிய ஆரியன் முதலில் அருகில் இருந்த போர்வையை தூக்கி அவள் உடல் மீது பொருத்தியவன் அவளின் சீரான சுவாசத்தை பார்த்துவிட்டு மெல்ல அவள் கண்ணம் தட்ட அவளின் இமைகளோ திறக்க போராடியது. அதில் ஆரியனின் இதயம் அப்படியே கனத்து போனது. கனவிலும் அவன் நினைத்து பார்த்திராத காட்சிகள். 1 வருடத்திற்கும் மேல் கார்த்திக்கின் பிடியில் மாட்டி சீரழிந்து போன திவ்யா முற்றிலும் உருமாறி எலும்பின் மீது தோல் போற்றியது போல் மெலிந்து சோர்ந்து வதங்கி கிடந்தாள். அருகில் கிடந்த மற்றொரு துணியை எடுத்த ஆரியன் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு அவள் முகத்தை மெல்ல துடைத்துவிட மிக மெல்ல குரலில் திவ்யா ஏதோ முழங்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் வாயருகே தன் காதை எடுத்து சென்று கவனிக்க எப்படியோ தன் சக்தியை சேகரித்து அவள் தண்ணி என்று முழங்க சுற்றி பார்த்த ஆரியன், இதோ 1 நிமிஷம்டா, தண்ணி எடுத்துட்டு வர என்று விட்டு வெளியே ஓடி வர அங்கு இருந்த வாஷ் பேஷனில் கிருஷவ் தன் வயிற்றை பற்றியபடி வாந்தி எடுத்துக்கொண்டு இருந்தான். அவன் வயதுக்கு மீறிய காட்சிகளை நேரில் அதுவும் மிக அருகில் பார்த்திருந்தவன் அருவருத்து போயிருந்தான். கிருஷவை பார்த்திருந்தாலும் ஆரியன் அவனை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அங்கிருந்து தண்ணீர் பாட்டிலுடன் மீண்டும் அறைக்குள் ஓடிவிட்டான். அங்கு பிரதீப் அவர்கள் நால்வரையும் மெல்லிய இரும்பினால் ஆன கயிற்றில் கட்டி கொண்டு இருக்க ஆரியன் திவ்யாவை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நீரை புகட்டத் தொடங்கினான். அதில் தன் சுயம் மீண்ட திவ்யாவின் கண்கள் மெல்ல திறந்தது. தன்னை ஏந்தி பிடித்திருந்த புது ஆடவனை பார்த்தவளின் தேகமோ அதீத பயத்தில் தூக்கி போட ஆரம்பித்து விட்டது. ஆரியனிடமிருந்து அவள் விலக பார்க்க அவள் உடலோ சற்றும் அசைய முடியாது பல மணி நேரங்களாக அவள் மீது நடத்தப்பட்ட வன்முறையிலும் அவளுக்கு போடப்பட்ட ஊசியினாலும் அப்படி அசைய மறுத்து கிடக்க அவள் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த ஜெயா அவளை 1 வருடத்திற்கும் சேர்த்து அப்படி போட்டு புரட்டி எடுத்திருக்க ஆரியனும் அதைத்தான் செய்ய போகின்றான் என்று நினைத்து பயந்து விட்டாள். அவளின் முகம் காட்டிய பாவனைகளை துல்லியமாக உள்வாங்கியிருந்த ஆரியன், டோன்ட் வரிமா, ப்ளீஸ் பயப்படாத, உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன், ப்ராமிஸ். அங்கே பாரு, அந்த பொறுக்கிங்களையும் அடிச்சு போட்டாச்சு, இனி உனக்கு எதுவும் ஆகாது, ப்ராமிஸ்
என்று சிறு குழந்தையை சமாதானம் செய்வது போல் செய்தவன் மெல்ல அவள் தலையை பிடித்து திரும்பி காட்ட அங்கு இறுதியாக இருந்த கார்த்திக்கை இழுத்து போட்டு அவன் கை கால்களை கட்டி கொண்டிருந்தான் பிரதீப். அந்நான்கு கயவர்களின் நிலையையும் பார்த்தவளின் முகத்தில் சிறு நிம்மதி கீற்று. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி என்ற ஆரியன் மீண்டும் அவள் வாயில் நீரை சரிக்க கத்தி கத்தி தொண்டை வறண்டு கிடந்தவள் சிறுக சிறுக மொத்த நீரையும் பருகி முடித்தாள். அதன் பின்புதான் அவளுக்கு அந்நிய ஆண்கரத்தில் தான் இருக்கும் நிலையை உரைத்தது. அதில் மீண்டும் அவள் தேகம் விரைத்து தடதடக்க ஆரம்பித்து விட்டது. ஆரியன் கரத்தினுள் தன் உடலை அப்படியே அவமானத்தில் குறுக்கியவளின் விரல்கள் நடுக்கத்துடன் மேலெழுந்து போர்வையை சரியாக போர்த்த பார்க்க அதை தூக்கி நகர்த்தும் சக்தி அவளின் பிஞ்சு விரல்களுக்கு இல்லாது போனது. அதில் மீண்டும் அவள் கண்கள் கலங்க ஆரம்பிக்க அதை பார்த்த ஆரியன், ஒன்றும் இல்லடா என்றபடி அவளை மீண்டும் படுக்கையிலேயே படுக்க வைத்து, என்ன உன் அம்மாவை நினச்சிக்கோ ப்ளீஸ், இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அழாத, நான் எதுவும் தப்பாக பார்க்கல என்றவன் அவள் மீதிருந்த போர்வையை ஒழுங்காக சரி செய்துவிட அவர்கள் அருகில் வந்த பிரதீப், நம்ம நினச்சதை விட இவனுங்க ரொம்ப மோசமாக இருக்கானுங்க ஆரி, அதுலேயும் இந்த 2 பேர் உன் அப்பா கட்சி மினிஸ்டர் பசங்க, எல்லாம் ட்ரக் அடிக்ட்ஸ் வேற, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாண்டா என்றவன் திவ்யாவை பார்த்தபடி, யாரு ஆரி இந்த பொண்ணு, விசாரிச்சியாடா? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு, லேடி போலீஸாக வர சொல்லிடலாம், இவனுங்க இதே வேலையாக தான் அலையிறானுங்க போல என்று கூற போலீஸ் என்ற சொல்லில் திவ்யாவுக்கு பயம் பிடித்து கொண்டது. ஆரியன், இன்னும் எதுவும் நான் கேட்கல பிரதீப், பாவம் அவளால் அசைய கூட முடியல, எங்கிருந்து விசாரிக்கிறதுடா, பார்க்கவே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு என்றான். திவ்யாவின் முகத்தை பார்த்த பிரதீப், வர்ற வெறிக்கு இந்த 4 தடி எருமங்களையும் அப்படியே உயிரோடு போட்டு கொளுத்துடணும் போல இருக்குடா என்றவன் திரும்பி பார்த்து, டே கிருஷிங்க என்று தேட ஆரியனுக்கு அப்பொழுதுதான் கிருஷம் ஞாபகம் வந்தது. ஹாலில் இருக்காண்டா, அவன் கொஞ்சம் பயந்துட்டான், நீ இந்த பொண்ணு என்னன்னு பாரு, நான் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஆரியன் ஹாலுக்கு செல்ல அங்கு கிருஷவோ நினைத்து நினைத்து வயிற்றில் இருந்த மொத்தத்தையும் வாந்தி எடுத்துவிட்டு அப்படியே தலையை பிடித்து கொண்டு சுவற்றில் சாய்ந்து நின்று இருக்க ஆரியன் அவனை தேற்ற ஆரம்பித்தான். இங்கு உள்ளே வந்த பிரதீப் திவ்யாவிடம் அவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். திவ்யாவின் பெயர், காலேஜ், ஊர் பற்றிய விவரங்களை கேட்டறிந்த பிரதீப், டோன்ட் வரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், உங்கள் வீட்டுக்கும் தகவல் கொடுத்துட்றேன், இப்போ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உன்னை அட்மிட் செய்துடுறேன் என்று கூற பதறிவிட்டாள் திவ்யா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ், வேணாம், போலீஸ் எல்லாம் வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், வேணாம் என்று மெல்லிய குரலில் அவள் அழுது கெஞ்ச பிரதீப், படிக்க சொல்லி உங்களை பெற்றவங்க அனுப்பிவிட்டா கரெக்டாக புதக்குழியை பார்த்து விழுந்து வைக்கிறீங்க, கண்டவன் கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது என்றவன், இரு வரேன் என்று விட்டு அங்கிருந்த கிச்சனுக்குள் சென்று மேலேயே இருந்த சர்க்கரை டப்பாவை எடுத்து வந்து, இதை கொஞ்சம் சாப்பிடு, எனர்ஜி வரும் என்று விட்டு அவளை உன்ன ஏதுவாக எழும்பி அமர வைக்க பார்க்க, இல்லை வேணாம் ப்ளீஸ் விடுங்க என்று திவ்யா எழும்ப மறுத்து மெல்ல கத்த அவளை பார்த்து முறைத்த பிரதீப், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்க போற திவ்யா, ஹாஸ்பிட்டலுக்கும் வேற போகக்கூடாதுன்னு சொல்ற, உனக்கு என்ன ஆச்சு என்றவன் பின்புறம் கேட்ட அனத்தல் சத்தத்தில் திரும்பி பார்த்துவிட்டு, இவனுங்களுக்கு போதை தெளியறதுக்குள்ள நாங்கள் முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, இதில் நீ வேற முரண்டு பிடிச்சிக்கிட்டு எழுந்துரு என்று கண்டிக்க அவளின் கண்கள் பயத்தில் ஆரியனை தேடியது. அதற்கும் பிரதீப், என்ன தேடுற என்று விடாது விசாரிக்க பெண்ணாய் பிறப்பெடுத்து ஒவ்வொரு கணமும் உயிர் பிரியாது செத்து மடிந்தாள். உதட்டை பிதிக்கியவள் மெல்லிய அழுகையுடன், நான் ட்ரெஸ் எதுவும் போடலை சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க, தூக்க வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன், சர்க்கரை எதுவும் வேணாம் என்றாள். அப்பொழுதுதான் அவளின் மறுப்புக்கான காரணம் பிரதீப்பிற்கு புரிந்தது. சரி சரி அழாத, அப்பவே இதை சொல்லியிருக்கலாம்ல என்றவன் பட்டென போர்வையுடன் சேர்த்து அவளை கொஞ்சமும் அலுங்காமல் தூக்கி அமர வைத்து கடகடவென ஒரு 10 ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து ஊட்டிவிட்டு கீழே சிதறி கிடந்த அவளின் உடைகளை எடுத்து வந்தவன் விடுவிடுவென அவள் தலை வழியாக ஒன்றையும் கால் வழியாக ஒன்றையும் நுழைத்தவன், இதுக்கு மேலே போட்டுப்பல என்று கேட்க என்று தலையாட்டியவள் அவன் திரும்பியதும் டாப்ஸுக்குள் விட தன் கையை தூக்க மறுகணம் அம்மா என்று வலி தாங்காது கத்திவிட்டாள். அதில் பட்டென்று திரும்பிய பிரதீப்பின் கண்கள் அவளின் மேல் உடலில் பதிந்து அதிர்ந்து விட்டது. பெண்ணவளின் மென் அங்கங்களோ பற்கடிகளிலும் நகக்கீரல்களிலும் ரத்தம் கசிந்து நிறம் மாறிவிட்டு இருந்தது. ஐயோ, என்ன திவ்யாது, இவ்வளவு வலியை வச்சுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு சொன்ன என்றவன் அவளை நெருங்கி அவளின் மறுப்புகளை எதையும் பொருட்படுத்தாது அவளின் உடலில் இருந்த அனைத்து காயங்களையும் பரிசோதித்தவன் அவளை அப்படியே கைகளில் ரெஸ்ட் ரூமுக்குள் ஏந்தி சென்று நிற்க வைத்து அவள் மீதிருந்த கசடுகள் போக பக்கெட்டில் தண்ணீரை பிடித்து கடகடவென்று ஊற்றியவன் அவளின் உடைகளை அவனே போட்டுவிட்டு வெளியே தூக்கி வந்து படுக்க வைக்க தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் திவ்யா. அவள் நிலையை ஆதி முதல் அந்தம் வரை கண்டிருந்த பிரதீப் ஆத்திரம் தாங்காது கீழே கிடந்த நாள் வரையும் புரட்டி போட்டவன் ஒரு சிறு பெண்ணை இந்நிலைக்கு கொண்டு வந்திருந்த
இருந்த அந்நால்வரின் பற்களையும் கை விரல்களையும் படக் படக் என்று சற்றும் யோசியாது உடைக்கத் தொடங்கிவிட, அதில் சற்று போதை தெளிந்திருந்தவர்களோ வலியில் அலறத் தொடங்கிவிட்டனர். அதில் திவ்யாவின் கண்கள் திறந்து கொண்டது. டேய், நாங்க யாருன்னு தெரியாம எங்க கிட்ட மோதுற, நாளைக்கு உன் உடம்புல உயிர் இருக்காதுடா என்று ஜெயா வலியில் கத்த, அதுக்கு நாளைக்கு வர உன் உடம்புல உன் உயிர் இருக்கணும்டா என்ற பிரதீப் மேலும் அவனை போட்டு வெளுத்து வாங்க, சத்தம் கேட்டு உள்ளே ஓடி வந்த ஆரியன் என்னவென்று விசாரிக்க, விஷயத்தை பிரதீப் பகிர்ந்து கொள்ள, ஸ்ரீயும் ராகவியும் இக்கயவர்களின் கையில் மாட்டியிருந்தால் இதே நிலைதான் அவர்களுக்கும் என்ற நினைவில் ஆரியனும் களத்தில் இறங்கிவிட்டான். பலம் பொருந்திய இரு முழு ஆண்மகன்களின் கையில் மாட்டிய காமுகன்கள் மாறி மாறி கச்சையாக அறைப்பட, கார்த்திக், டே, போதையில் இருக்க எங்களை கட்டி போட்டு அடிச்சு உன் வீரத்தை காட்டுறியா? தைரியம் இருந்தா உன் முகத்தை காட்டுடா என்று பிரதீப்பை பார்த்து கத்த, அவன் முகத்தில் ஒரு குத்து விட்ட பிரதீப், என்ன உன்ன மாதிரி நினைச்சியாடா நாயே, செத்துடுவ என்றவன், இதற்கு மேல் என்ன பயம் என்று பட்டென்று தன் முகத்தில் இருந்த மாஸ்கை எடுத்துவிட, ஆரியன், டேய் எதுக்கட அடுத்த என்று கத்த, பிரதீப் முகத்தை பார்த்த கார்த்திக், நீ மாலினியோட அண்ணன் தானே என்ற யோசனையில் தன் புருவத்தை சுருக்கினான். மறுகணம் அவன் கழுத்தை இறுக பற்றிய பிரதீப், ஆமா, நான் மாலினியோட அண்ணன் தான் என்றவன் அடுத்து, உனக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி கேட்பதற்குள் கார்த்திக்கே பேசினான். அவ செத்து 4 வருஷம் மேல ஆகுது, இப்ப போயிட்டு அவளுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கியா என்ன என்று தானாக வாயை விட்டுவிட, பிரதீப்பின் கரங்கள் அப்படியே நடுங்கி போனது. ஆரியனின் புருவங்களும் அதிர்ச்சியில் மேலெழுந்து விட்டது. ஸ்ரீ மற்றும் கிருஷவ் படித்த கல்லூரியில்தான் அவன் தங்கை மாலினி இளங்கலை ஆங்கிலம் படித்திருந்தாள். ஸ்ரீக்கும் கிருஷவுக்கும் சீனியர். அப்பொழுது பிரதீப் டெல்லியில் புகழ்பெற்ற ஒரு தனியார் நிறுவனத்தில் டிடெக்டிவ் சம்பந்தமான சிறப்பு ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருந்த சமயம் அது. திடீரென்று ஒரு நாள் மாலை அவனுக்கு போனில் தகவல் வந்தது. அவன் தங்கை மாலினி ஓடும் லோக்கல் ட்ரெயினில் இருந்து கூட்ட நெரிசலில் தவறி விழுந்து இறந்து விட்டதாக. இத்தனை நாள் வரை அவள் மரணத்தை எதிர்பாராது நிகழ்ந்த விபத்தாகத்தானே அவர்கள் நினைத்திருந்தனர். கார்த்திக்கின் குரல் வழியை அப்படியே பிடித்து நொறுக்கிய பிரதீப், டே பொறுக்கி நாயே, என் தங்கச்சி உன்னாலதான் உயிரை விட்டாளாடா, என்னடா பண்ண அவளை என்று வலிமிகுந்த குரலில் கத்த, இத்தனை நேரம் அவனுக்கு வலி கொடுத்த பிரதீப்பிற்கு திருப்பி வலி கொடுக்க முடிவெடுத்த கார்த்திக், அங்க இருக்க என் போனை எடுத்துட்டு வா, என்ன பண்ணேன்னு சொல்றேன் என்றான் வன்மமாக. மறுகணம் கிருஷ ஓடி சென்ற போனை எடுத்து வந்து கொடுத்தான். அதில் கார்த்திக் சொன்ன போல்டரை விரல்கள் நடுங்க திறந்து அதில் இருந்த வீடியோவை பார்த்த பிரதீப் அக்கணம் செத்து போனான். அவன் தன் மார்பிலும் மடியிலும் போட்டு செல்லமாக வளர்த்த அவர்களின் வீட்டு இளம் குருத்தோ அந்த அரக்கர்களின் கரத்தில் சிக்கி கருகி கொண்டிருந்தாள். கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். நன்றி.